ஹலோ மக்களே, நான் தான் அவங்க அப்படின்னு. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக் வந்து வாங்கி 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறோம். நான் வாங்கினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021 December 28 வாங்கினேன். என்னோட 3 years கம்ப்ளீட் ஆகிட்டு. இந்த பைக் நமக்கு என்னென்ன கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டம் தந்ததில்லை. கொஞ்சம் 2-3 வாட்டி நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது, 3 வாட்டி ஸ்டண்டு ப்ராக்டிஸ் பண்ணி வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படிப்பட்ட அடி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிடெண்ட் தான் ஸ்டார்டிங்கில். அது வாங்கின டைம்லேயே தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுவும் நாம் நாட்டு பண்ணதில்லை, ஒரு கார் தான் வந்து இதாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் அமௌண்ட்டில் எவ்வளோ வாட்டி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 35,579 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு இந்த வரைக்கும் இதுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு லாஸ்ட்டு டிசம்பர் வந்து ஒரு 30,000 வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் இது பண்ணேன். என்னென்னா இந்த அலாயெல்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்டெல்லாம் இதாக இருந்து அது பெயிண்டிங் பண்ணேன். 2 அலாயுமே அப்படி பெயிண்டிங் பண்ணியிருந்து, வேறு இந்த ஸ்கூப் வந்து 2வது இப்போ போட்டது அது அந்த பக்கம் அதே மாதிரி தான். இது இப்போ ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ண அடிபட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன, மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராப்புன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு ட்ராப் ஆகலை. 48-49 நீட்டாக கிடைக்குது. ஹைவே எல்லாம் போனால் நீட்டாக 49 பக்காவாக கிடைக்குது. இங்கே லோக்கலில் வாட்டினா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 30 இல்லையே, சாரி, ஒரு 43-44 நீட்டாக தான் கிடைக்குது லோக்கலில் வாட்டினா. அப்புறம் பார்த்திங்கன்னா சைலன்சர் வந்து ஒருக்கா நான் போட்டேன், ஒருக்கா 2-3 வாட்டிகிட்ட போட்டுட்டேன். ஆமாம், எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கேன். ஆனால் அப்புறமே எனக்கு அவ்வளோ பெருசாக மைலேஜ் ட்ராப் தெரியலை. வேறு கண்டிஷனுமே நீட்டான கண்டிஷனில் தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் மெயின்டெனும் நீட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,000 இல்லை 2,500 ஒருக்கா நீட்டாக ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த பைக்கோட இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த வீடியோ நீ அடுத்து அப்கமிங் வீடியோலாம் வரும். வேறு மைலேஜ் நம்ம ஒரு நாள் செக் பண்ணிடலாம். டாப் ஸ்பீடு செக் பண்ணிடலாம். 52 வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. டாப் ஸ்பீடு பிடிச்சிருக்கோம், அதே ஹைவேல தான் பிடிச்சிருக்கோம். இந்த ஹைவேல தான் நாங்கள் பிடிச்சோம். நல்ல ஒரு டாப் ஸ்பீட் எல்லாம் கிடைக்குது. இதோட மைலேஜ் டாப் ஸ்பீட் செக் பண்ணுற இந்த வீடியோலாம் அப்கமிங் வீடியோவில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெய்லி நம்ம சேனலில் வீடியோ வரும். பைக் ரிலேட்டட் ட்ராவல் கண்டென்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இப்படி ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை தட்டி விட்ருங்க, லைக்கும் பண்ணிடுங்க. பாய்.